ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திரும்ப நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க வண்டலூர் ஜூ தான் போயிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஜூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஜூக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் மொத்தம் 10 பேர் வந்திருக்கோம். நாம் கேமரா எடுத்துகிட்டு வந்தோம்னா தண்ணி சார்ஜ் அதுக்கு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டலூர் ஜூ வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டாக பார்க்க போகிறோங்க. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த அனிமல்ஸ்லாம் மட்டும் பார்க்க போகிறோம். நாம் இன்னைக்கு வீக்கெண்டில் வந்தோம். பாருங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. நாம் ஜூக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஒரு 100 மீட்டர் கூட வந்திருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மான் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்குது. எல்லாரும் குழந்தைங்களாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மானை கொம்பு பாருங்க எந்த அளவு நீட்டமாக பெருசாக இருக்குன்னு. நாம் இந்த பாட்டில் அனிமல்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மங்கீஸ் தாங்க. நாங்கள் வந்து ஒரு 2 வெரைட்டி மங்கீஸ் பார்த்தோம். அதோட வீடியோ தான் அது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி வண்டலூர் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேப் வந்து நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு அனிமலை பார்க்கணுன்னா இந்த மேப் யூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். அடுத்த அனிமலில் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மான் தான். நம்ம ஜூ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஜூவில் ஏகப்பட்ட வெரைட்டிஸான மான்லாம் இருக்குது. நிறையா மான் வந்து ஃப்ரீயாகவே வெளியே சுற்றிட்டு இருக்கு. அடுத்த அனிமல்ஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காட்டு எருமைங்க. ஒவ்வொரு எருமையும் பார்க்க அந்தளவு ஜெய்ஜாண்டிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வரப்போ தான் கரெக்டாக அதுக்கு அந்த ஸ்நாக்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் அப்போ இங்கே இந்த ஏரியாக்குள்ளே வரும். எவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சுங்க எல்லாம்.
அடுத்து நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த நீர்நாய் தாங்க. ஆக்சுவலி இப்போ தான் சாப்பாடு போட்டுட்டு போனாங்க. எவ்வளோ சூப்பராக பாருங்க, அந்த மீனில் கையில் எடுத்து எடுத்து சாப்பிடுது. செம்ம அழகாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக இந்த சாப்பாடு போடுறப்ப தான் எல்லாம் ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு, இந்த ஏரியா ஃபுல்லாக. செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெரைட்டியான மான் மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற கரெக்டாக ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகா. இந்த மான் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எலிக்குட்டியாட்ட சின்னதாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் பார்த்தோங்க. ஆனால் சிங்கம் வந்து அந்தளவு ஆக்டிவாக இல்லை, அது தூங்கிட்டு இருக்கு அந்த பக்கம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிங்கம் இருக்குது. ஃபுல்லாக இது வந்து வேலி போட்டிருக்காங்க, அதனால் நாங்கள் கேமராவில் எடுக்க முடிஞ்சது வந்து இந்த அளவில் எடுக்க முடிஞ்சுது. அடுத்து நம்ம புலி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 9 வெரைட்டியான புலி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜூலே வந்து நாங்கள் மற்ற அனிமல்ஸை விட புலி தான் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தோம். நிறையா வெரைட்டிஸ் பார்த்தோம். இந்த புலிலாம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. இது கிட்ட பார்க்கறதுக்கு நம்ம வீட்டில் பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதோட சைஸுக்கும் அதோட பாடிக்கும் பார்த்தோம்னா நம்மளால ஒரே அடியில் அடிச்சு தூக்கிட்டு போயிட மாட்டிருக்கு. அந்த அளவு நல்லா ஹெல்த்தியாகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது கூப்பிடுற வீடியோ தெரியுது. நாம புளியை பார்த்துட்டு அடுத்து இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா சிறுத்தை. மேலே பாருங்க ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்குள்ளதான் இருக்கு. இது ஃபுல்லாவே லாக் பண்ணியிருக்காங்க. புலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பனாக தான் இருந்துச்சு, ஆனால் சிறுத்தைக்கு வந்து மேலேயும் வந்து ஃபுல்லாக கம்பி வெளியெல்லாம் கட்டியிருக்காங்க, வெளியே வர முடியாத மாதிரி. அந்த ஜூ கீப்பரை பார்த்த உடனே பாருங்க, நம்ம வீட்டில் பூனைங்களை நம்மள பார்த்தா விளையாடுமே அதே மாதிரி தலையில உருண்டுட்டு விளையாடுது. எவ்வளோ நேரம் வந்து அவரையே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்துச்சு.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது யானை. நல்லா ஈவினிங் டைம் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு ஜூ கீப்பர் வந்து உள்ளேயே தான் உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்டேயே தான் நடந்துட்டு இருக்கு சுற்றி சுற்றி. அவங்கள விட்டு எங்கேயுமே போகலங்க, சுற்றி சுற்றி அவங்கக்கிட்டேயே தான். நாம இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நாம் இந்த ஜூவில் பார்த்த பேர்ட்ஸ் பற்றின வீடியோஸை பார்க்கலாம். பாய்.